நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சியில ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்டாக பொதுமக்களுடைய கேள்வி, வழக்கமாக பொதுமக்களுடைய கேள்விகள் கேட்டு அதற்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பதில் சொல்வார்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பிலே வந்திருக்கக்கூடிய சந்தோஷ் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போகிறார். நம்முடைய ஷாம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஷாம், வாங்க, உள்ள வாங்க. ராஜேஷ், நம்மளோட பொலிட்டிக்கல் மாஸ் நீங்க சொன்ன மாதிரி திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம். இங்க விருகம்பாக்கம்ல மக்கள் சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுல முக்கியமான ஒரு பிரச்சனையை பத்தி ஒரு கேள்வியை உங்ககிட்ட வைக்கணும், அதுக்கு உங்ககிட்ட என்ன சொல்யூஷன் இருக்குன்றத கேட்கணும்னு கேட்டிருக்கிறாரு. ஐயா, இப்படி வாங்க. உங்களுடைய பெயர், நீங்க இந்த பகுதியில் எங்கிருந்து வரீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? ரமேஷ், விருகம்பாக்கம், கோயம்பேடு மார்க்கெட்டு, அந்த காளியம்மன் கோயில் ரோட், அந்த ரோடு எடுத்து போயிடும். ஒவ்வொரு டைமும் அந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி நிற்குது. வியாபாரிகளா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், போயிட்டு வர்றது ரொம்ப சிரமமா இருக்கு. அதை எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை பெருசா பண்ற மாதிரியே தெரியல. அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கரெக்டா பண்ண சொல்லி பண்ணணும். வணக்கம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த வெள்ள பிரச்சனை இந்த காளியம்மன் கோயில் ரோட்ல மட்டும் கிடையாது, இந்த விருகம்பாக்கம் தொகுதி முழுக்க. இப்ப நம்ம வட தமிழ்நாட்டுல சென்னையில வெள்ளம்னு அவங்க படிக்கிற செய்திகள் எல்லாமே என்னுடைய விருகம்பாக்கம் தொகுதியில தான். ஏன்னா விருகம்பாக்கம் தொகுதியில மட்டும்தான் ஒரு ஆள் உயரத்துக்கு 2 ஆள் உயரத்துக்கு தண்ணி வரக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கு. வீட்டுல மார்க் போட்டு காட்டுறாங்க, என்னை விட உயரமா இருக்கு அந்த மார்க், ஆனா இது வரைக்கும் தண்ணி வரும்னே. அப்ப இந்த பிரச்சனை இங்க நெசப்பாக்கத்துல இருக்கு, இந்திரா நகர்ல இருக்கு, சூழப்பள்ளத்துல இருக்கு, இங்க கோயம்பேடுல இருக்கு. அப்ப தொகுதி முழுக்கவே இந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு காரணம் முறையான வடிகால் வசதி இல்ல. இங்க இருக்கக்கூடிய பாதாள சாக்கடை அத்தனையுமே அடைப்படுத்த போயிருக்கு. அதே மாதிரி கூவம் நதியை சீரமைக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தாங்க. அதுக்கான திட்டங்களை திட்டாங்க. அது பல வருஷம் ஆயிடுச்சு. இப்பதான் அதற்கான வேலையில தொடங்கியிருக்காங்க. அப்ப இந்த இத்தனை வருடம் அதுக்கான காத்திருப்பு இருந்த காரணம் என்ன? வருஷம் மழை வருது. இதை உடனடியா போர்க்கால அடிப்படையில செய்ய வேண்டிய வேலை. நவம்பர் டிசம்பர் வந்தா நம்ம மழை வெள்ளத்துல தான் இருப்போங்கிறத மக்களை பழக்கிட்டாங்க. மக்கள் அவங்களோட லைஃப்லயே அதை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அதனாலதான் இந்த ஆட்சியாளருக்கு அக்கறை இல்லை. அதற்கான பணிகளை உடனே தொடங்கல. முதல்ல இந்த கூவம் நதியை சீர் செய்யணும். ஏன்னா மழை வெள்ளம் வந்துச்சுன்னா இப்ப என்கிட்ட அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இப்ப இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா இந்த கூவம் நதியை போய் பார்த்தோம்னா முழுக்க குப்பைகளால சூழ்ந்திருக்கு, குப்பையை அடைச்சிருக்கு. அப்ப ஒரு மழை வந்தா என்ன ஆகும்? இப்ப 4 நாள் முன்னாடி வந்த மழைக்கு, 4-5 நாள் முன்னாடி வந்த மழைக்கு பாத்தீங்கன்னா முழுக்க வெள்ளம் ஓடிட்டு இருக்கு. அப்ப ஆட்சியாளருக்கு அக்கறை இல்லை. ஒரு கோடையில மழை, வெயில் காலத்துல வரக்கூடிய மழைக்கு இவங்க கிட்ட தீர்வு இல்லாத சூழ்நிலையில இவங்க இதெல்லாம் எனக்கு பொதுமக்கள் அனுப்புற காணொலி. இப்ப பெஞ்ச மழைக்கு, இப்ப 4-5 நாள் முன்னாடி பெஞ்ச கோடை மழைக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஓடிட்டு இருக்குன்னா அப்புறம் நவம்பர் டிசம்பர்ல என்ன இருக்கும்? நோக்கமில்லாத ஆட்சியாளர்களுக்கு இதுக்கு அக்கறம் இல்லை. இதை முதல்ல நம்ம சரி செய்ய. இந்த கூவம் நதியில் இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை தூர்வாரிட்டு கழிவுநீர் தனியா, மழைநீர் தனியா போறதுக்கான வடிகால் வசதியை ஏற்படுத்தணும். அங்கங்க மினி மோட்டார் அமைச்சு இந்த வெள்ள நீர்களை வெளியேற்றக்கூடிய வேலைகளை தொடங்கணும். அதுதான் என்னுடைய தீர்வு. நன்றி ஷாம். அடுத்தது வேற என்ன கேள்வி? வேற கேள்வி இருக்குங்களா? ஒரே கேள்வி ஒரே தீர்வா? ஓகே, நன்றி. ஓகே சார், இப்ப நம்ம அந்த விஷயம் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப இன்னொரு பொலிட்டிக்கல் ரீதியா இன்னொரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில வேட்பாளர்கள், அதாவது எல்லா கட்சியிலையும் ஸ்டார் வேட்பாளர்கள், அதாவது முகமறிந்த வேட்பாளர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமான ஒருவருடைய மகனை தான் இந்த தொகுதியில வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அவர் எல்லா கட்சிக்குமே ரொம்ப டஃப் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்கான ஓட்டு வங்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த வாக்கு வங்கி பெரும்பாலும் இளைஞர்கள் தான். 18 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகமா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஆனா இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் அந்த இளைஞர்கள் ஓட்டு எல்லாம் விஜய்க்கு போயிடும் அப்படின்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இப்ப விஜய் அவர்களுடைய வருகை நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்லப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? பாதிப்பே கிடையாது. விஜய் அவர்களுடைய வருகை எங்களுக்கு மிகப்பெரிய பலம். ஏன் சொல்றேன்னா, ஒரு நல்ல பொருளோட அருமை எப்ப தெரியும்னா, பக்கத்துல ஒரு மோசமான பொருள் இருக்கும் போதுதான் இதோட அருமை தெரியும். அப்படித்தான் இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்க. கொள்கை உள்ள கட்சி எது, கொள்கை இல்லாத கட்சி எதுங்கிறது இன்னைக்கு தெரியுது. இன்னைக்கு எங்களோட ஆட்சி செயற்பாட்டு வரைவை இன்னைக்கு காலையில நான் ஒரு குடியிருப்பு நலச்சங்கத்துக்கு போய் பேசுறேன். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேர் இதை சிலாகிச்சு பேசுறாங்க. உங்களோட ஆட்சி செயல்பாட்டு வரைவு அருமையா இருக்கு. இதை பார்க்க வச்சது யாருன்னா, கொள்கை இல்லாத ஒரு கட்சி வரும்போதுதான் எங்க இருக்க கொள்கைன்னு தேடி. நீங்க எப்படி அவங்க கொள்கை இல்லாத கட்சின்னு சொல்ல முடியும்? கொள்கை இருக்கு அவங்க கிட்ட. விசில் அடிக்கிறத தவிர இப்ப நான் போறேன், நான் வாக்கு தேர்தல் வாக்குறுதி கூட 2 நாள் முன்னாடி கொடுத்திருக்காங்க. தேர்தல் வாக்குறுதி எங்களுடைய செயற்பாட்டு வரைவுல இன்னும்
மற்ற கட்சியோட செயல்பட்டவர்கள் காப்பி அடிச்சு எப்படி கொடியை காப்பி அடிச்சாங்களோ அது மாதிரி பண்ணிருக்காங்க. அதை நம்ம கொள்கையை நம்ம ஏத்துக்க முடியாது. கொடியை உங்க கொடியை தான் காப்பி அடிச்சிட்டாங்கன்றீங்களா? அப்புறம் வேற எங்க நிறுத்தாங்க? அதாவது கொடி மட்டும் இல்ல, அவங்களோட எல்லா வேலையும் எங்களோட இதுல இருந்தா காப்பி அடிச்சிருக்காங்க. அண்ணன் சீமான் சொல்லுவார் மாதிரி எங்களோட எச்சில தான் பல பேர் கட்சி நடத்திட்டு இருக்காங்க அண்ணன் சொல்லுவார். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால அதை விட்டுறலாம். இப்போ அவங்க நான் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி 38 நாளா களத்துல நிக்கிற இந்த விருகம்பாக்கத்துல எந்த பகுதியும் அவங்களோட பரப்புரையை பார்த்ததில்ல. 2 ஆட்டோ மட்டும் தனியா ஓடிட்டு இருக்கும், அவ்வளவுதான். வேற பரப்புரை செஞ்சு எந்த இடத்துலயும் பார்த்தது. அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள். அவர் தான் சொல்றாருல, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கான் அப்படிங்கிறாரு. எங்க வீட்டுல எல்லாம் விஜய் இல்லையே. எங்க வீட்டுல அறிவார்ந்த பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. இல்ல அவங்க சொல்றாங்க அவங்க வீட்டுல இருக்கிற பசங்களே எனக்கான பிரச்சாரத்தை பண்ணிடுவாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு. இல்ல என் பொண்ணு 4வது படிக்கிறா, விஜய்னு சொன்னா அடிச்சு விடுவா. ஏன்னா அந்த அளவுக்கு அவ வந்து அறிவார்ந்த பிள்ளையா இருக்கிறா. அவளுக்கு தெரிஞ்சிருக்கிற அரசியல் தெரியும் அவளுக்கு. ஒரு கட்சி கொடியோட வண்ணத்தை காமிச்சா எந்த கட்சின்னு சொல்லிடுவான். எங்க வீட்டுல எல்லாம் விஜய் இல்ல. ஓகே. அடுத்தது இப்ப வந்து தாவேகா வேட்பாளர் சாமானியருக்கு சீட்டு கொடுத்திருக்கதா சொல்றாங்க. அவர் வந்து விஜய் அவர்களுடைய ஓட்டுநரோட மகன் சீட்டு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மீடியால எல்லாம் பெரிய ஐப்பு ஆயிட்டு இருந்தது. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, ஓட்டுநருடைய மகன் வந்து வேட்பாளர் ஆகலாம், எந்த ஒரு தப்பு கிடையாது, அது ஆதரிக்கலாம். ஆனா அதே ஓட்டுநர் வந்து அந்த விஜய் அவர்களுடைய நிறுவனத்திலையும் டைரக்டரா இருக்கிறாரு, அது எப்படி? அப்போ ஒருத்தர் ப்ரொமோஷன் தாங்க. கவர்மெண்ட்ல இப்போ சாதாரண கிளர்க்கா சேர்ந்து ஒரு மேனேஜரா மாறுவாங்க. அந்த மாதிரி பிரைவேட்ல ஒருத்தர் மாறி இருக்கலாம், அவருக்கு திறமை இருந்திருக்கலாம், முதல்ல வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம், ஓட்டுநரா உள்ள சேர்ந்திருப்பாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு நான் பதில் சொன்னா தனிப்பட்ட தாக்குதலா போயிடும். 2021 நவம்பருக்கு அப்புறம் அப்ப அது வரைக்கும் இருந்த ஒரு டைரக்டர் நீக்கப்பட்டு 2021 இவர் டைரக்டரா சேர்க்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவங்க குடும்ப விவகாரத்துக்கு நான் தலையிட விரும்பல. சோ இவர் வந்து வெறும் நம்ம ஓட்டுநரோட மகன் நம்ம ஒதுக்கிற முடியாது. ஜெயநகர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்பர்ஸோட டைரக்டரோட மகன், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். விஜய் பார்ட்னரோட மகன் வேணா நம்ம சொல்லிக்கலாம். சோ அவரோட பார்ட்னருக்கு தான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். மற்றபடி நான் இந்த 38 நாள் பரப்புரை போற இடத்துல ஒரு இடத்துல சாதாரண மக்கள் யாருமே, நான் போற இடத்துல சிலர் சொல்லலாம், நாங்கெல்லாம் குடும்பமே அதிமுகப்பா, மகிழ்ச்சிப்பா, வாழ்த்துக்குப்பா அப்படின்வாங்க. அதே மாதிரி திமுக குடும்பத்தினர் திமுக அண்ணன் சொல்லுவாங்க, தம்பி நீங்க நம்ம வீட்டுல திமுகப்பா, நீங்க அடுத்து பாருங்க வாழ்த்துக்கள் அப்படின்வாங்க. எந்த ஒரு இடத்துலயும் டிவிகா கட்சியை சேர்ந்த ஒரு நபரை கூட நான் டிவிகாக்கு ஓட்டு போட போறேன், டிவிகேக்கு தான் என்னோட ஓட்டுன்னு ஒருத்தர் கூட சொல்லல என்கிட்ட. அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றி தான். நான் சாலையில போகும்போதே பொதுமக்கள் என்னை பார்த்து புரட்சி வணக்கம் வைக்கிறாங்க, அது போதும் என்னுடைய வெற்றியை சொல்றது. ஓகே ஓகே.